இந்த மதுவிலக்கை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்கள் எல்லாவற்றிலும் அது அமுல்படுத்தி இங்கே மட்டும் இல்லைன்னா பரவாயில்ல. அப்படிதான் கலைஞர் சொன்னார். சுற்றி நெருப்பு இருக்கும்போது நடுவில் கற்பூரம் எரியாமல் இருக்காதுங்கிற உதாரணத்தை கலைஞர் சொன்னார். நேற்று பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து கோயில்பட்டி விருந்தினருக்கு டிரைவர் 50 பஸ், கவர்மெண்ட் பஸ் டிரைவர் 50 பேசஞ்சர் ஏற்றிட்டு போகிறார். குடிச்சிட்டு பயங்கரமாக வண்டி இப்படி அல்லாடுது. நேற்று பேசஞ்சர்ஸ் பூரா சண்டை போட்டுன்றாங்க. அப்படியே ஃப்ளாட்டாகி மயங்கிட்டார். ஒன்று கிடக்க ஒன்றா 50 உயிரினர் இருக்கும். அப்போ பகலில் டியூட்டியில் அந்த டிரைவரை குடிக்க வச்சது யார்? அவைலபிலிட்டி. அப்போ காய்க்கு ட்ரெஸ் காய்க்கு பண்ண உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ யூனிஃபார்மில் இருக்க, நீ வந்து வேலையில் இருக்கியா, கொடுக்க மாட்டேங்கல, சின்ன பசங்களுக்கு கொடுக்க மாட்டேன் பண்ணலாம்ல. அது அந்த ஒழுங்கமே கொண்டு வரலாம்ல. பில்லுக்கு தான் நான் கொடுப்பேன், ரேட்டு வச்சு தான் கொடுப்பேன், எம்ஆர்பி ரேட்டு தான் கொடுப்பேன், கடை டயத்தை குறைச்சிடுவேன், கடைகள் எண்ணிக்கையை குறைச்சிடுவேன். ஜெயலலிதா வந்து ஒரு 500 கடையை குறைச்சாங்க சார். எடப்பாடி பழனிசாமி 500 கடையை குறைச்சார் சார். சுப்ரீம் கோர்ட் ஒரு 500 கடை, ஒரு 1500 கடை குறைஞ்சிச்சு சார். இன்னைக்கு அந்த 1500 கடை டோட்டலாக குறைஞ்சிருக்கான்னு பாருங்க சார். இங்கிட்ட 500 கடையை மூட்டு அங்கிட்ட 500 கடை திறந்துட்டாங்க சார். அது என்ன கடையை மூடுற கணக்கா? லைப்ரரி தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, டாஸ்மாக் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அப்போ எதை நோக்கி போகிறோன்னு நீங்கள் யோசிங்க.